நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கங்க. வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டங்க. சேலத்துல இருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்கம்மா? எனக்கு தாங்க. எனக்கு உங்களுக்கு தான் பார்க்க போறீங்களா? பிறந்த நேரம், பிறந்த தேதி இதுன்னா சொல்லுங்கம்மா. 11/11/1987. 11/11/1987. புதன் 2:45. 2:45 AM. பிறந்த இடம் அம்மா? பிறந்த இடம் சேலமா? ஆமாம், சேலம். மிதுன ராசி, கன்னி லக்னம். கன்னி லக்னம். என்ன நட்சத்திரம்மா? புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா குருஜியிட்ட கேட்கணும். இப்போ அம்மா இப்போ புதன் திசையில சந்திர பக்தி நடக்குதுமா. சரிங்க சார். கன்னியா சார் வணக்கம் சார். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா. ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைனே கிடைக்கலைங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த கிடைச்சிருச்சல்லம்மா, சந்தோஷமா நல்லா இருப்பீங்கம்மா. நீங்கள் ஒருவேளை கன்னியா லக்னம் தானா அல்லது சிம்ம லக்னமான்றதுல டவுட்டுமா. ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஒருவேளை சிம்ம லக்னமாக கூட இருக்கலாம். சிம்ம லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி நீச்சமாகி, லக்னாதிபதி நீச்சமானாலே 40 வயதிற்கு பிறகு தான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். 43 வயதிற்கு பிறகு. நீங்கள் ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, ஏன்னா ஏஎம்ல மிட் நைட்டில் பிறந்திருக்கிறீங்க, 10 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா சிம்ம லக்னம். 10 நிமிஷம் முன்னாடி பிறந்தது தான் சிம்ம லக்னம். அப்போ அந்த சிம்ம லக்னத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும். சிம்ம லக்னத்திற்கு இப்போ புதன் தசை, புதன் தசையில் இப்போ செவ்வாய் சந்திர புக்தி நடக்குது, விரையாதிபதி புக்தி. அடுத்த தீபாவளியிலேருந்து செவ்வாய் மாறுறதுலேருந்து கொஞ்சம் பலன்கள் நல்லா இருக்குமா. அடுத்த தீபாவளி வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க. புதன் தசை ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் செய்யும், அப்படிலாம் ஒன்றுக்கு பெரிய கெடுபலன்களை செய்யாது. சிம்ம லக்னமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சார் இப்போ நான் வீட்டுக்கார கணவரை விட்டு பிரிஞ்சு 7 வருஷமா இருக்கிறேங்க சார். கணவரை விட்டு பிரிஞ்சு இப்போ 7 வருஷம் ஆகுதுங்க சார். 7 வருஷம் ஆகுது. அம்மா வீட்டில் இருக்கிறேங்க சார். சிம்ம லக்னம் தான்மா, தப்பே இது வாய்ப்பே கிடையாது. அதனால தான் டக்குன்னு நான் பெண் லேடிஸாக இருக்கிறீங்களே, டக்குன்னு எதனா ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக நான் கேட்காம இருந்தேன். சுக்கிரனை சனி பார்க்குறது சிம்ம லக்னம் தான். நீங்கள் 2:30 மணிக்கெல்லாம் பிறந்துட்டீங்க. 8ல் செவ்வாய், 8ல் குரு ராகு, 2ல் செவ்வாய். செவ்வாய்க்கிழமைங்க சார். விடிக்கால 2:45ன்னு சொன்னாங்க அம்மா. 2:45 கிடையாதும்மா, 2:30 மணிக்கெல்லாம் பிறந்துட்டீங்கம்மா. சிம்ம லக்னம்மா. 2ல் செவ்வாய், 8ல் குரு. இந்த அமைப்பில் சுக்கிரன் சனி சேர்க்க. அப்போ இந்த அமைப்பில் கரெக்டாக புதன் தசை வந்தவொடனே உங்களுக்கு கணவரை பிரிச்சிருக்கும். நீச்சனோடு சேர்ந்த புதன், இப்போ குடும்பாதிபதி புதன் வந்தவொடனே உங்களுக்கு கணவரை பிரிச்சிருக்கும். 2017-18 பிரிஞ்சிருக்கிறீங்களா? 17 பிரிஞ்சுட்டாங்க சார். 17 பிரிஞ்சிட்டீங்க. 2017 தான் ஆரம்பிச்சது. 17 முதல் 8.5 வருஷத்து வரைக்கும் சேரவே விடாதம்மா. முதல் 8.5 வருஷம் வரைக்கும் சேரவே விடாது. கடவுளோட பிரிஞ்சிருக்கிற அமைப்பு தான். சுக்கிரனும் சனியும் சேரக்கூடாதுமா. சுக்கிரன் சனி சேர்ந்துட்டாலே ஏதாவது ஒரு நிலைமையில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடாத அமைப்புகள் இருக்குது. இப்போ உண்மையிலே உங்களுக்கு கஷ்டம்தாம்மா. 43 வயதிற்கு பிறகு தான் லக்னாதிபதி நீச்சமானாலே 40-43 வயதிற்கு பிறகு தான் ஓரளவுக்கு பிற்பகுதி வாழ்க்கை நல்லாயிருக்கும். கேள்வி என்னம்மா உங்கள் கேள்வி சொல்லுங்கம்மா. சார் சேர்ந்து வாழும், சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்குமா உங்களுக்கு? அதாவது புதன் தசையில் 2வது பகுதி உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். ஆனால் இப்போ இல்லை, 2026க்கு பிறகு தான். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நல்லா இருப்பேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டேங்க சார். நான் உண்மைதாம்மா, கஷ்டப்படுறது உண்மைதாம்மா. புதன் தசையில் செகண்ட் ஹாஃபு உங்களுக்கு நல்லா இருக்குமா. அதாவது 11ஆம் அதிபதியாக அவர் பலன் தரும்போது, ராசிநாதன் தசைன்றதுனால கொஞ்சம் இப்போ பெரிய கெடுதல்கள் இருக்காதுமா. இப்போ சந்திர புக்தி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடியட்டுமா. ஏன்னா விரையாதிபதியோட புக்தி ஒரு நல்ல பலன்களை செய்யாது. புதன் திசையில் சந்திர புக்தி நல்லா இருக்காது. இந்த 2025ஆம் வருஷம் ஒரு கணவரோடு மறுபடியும் சேர்றதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, அறிமுகம் மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் 2026ல் கண்டிப்பாக கணவரோட சேர்ந்துருவீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா.